ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியோட பார்ட் 4 வீடியோ. கௌதம் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, வயலில் உட்காந்துருக்க சக்தி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஏன் என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸ்கூல் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஸ்கூல் வர பிடிக்கல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன் என்னாச்சு, நேற்று நல்லா தானே போனேன்னு அம்மா சொன்னாங்க, ஈவினிங் வந்து கேட்டதுக்கு ஃப்ரெண்ட்ஸு செட் ஆகலன்னு சொன்னியாமே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கிட்ட கௌதம் கேட்குறான். கேட்டால் நான் சொல்கிறா, இல்லை எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உன் ஃப்ரெண்டு நான் உன்னோட ஒன்றா பழகிட்டுருக்கேன், என்ன ரீசன், என்ன ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்னன்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். கேட்டதுக்கு தான் அப்போ தான் அவள் சொல்கிறா, நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. இவன் வழக்கம் போல் நல்லா ஜாலியாக தான் புது ஸ்கூலில் போய் உட்காந்துருக்கா. போய் உட்காந்துட்டு பழைய ஸ்கூல்லேருந்து அடுத்த நியூ ஸ்கூலுக்கு போகும்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த ஸ்கூல்லையும் இவன் இருந்தான். பட் ஆனால் என்ன ஆகுது, இவனால் கூட ஒரே நாளில் போய் ஜாயின் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அவன் வந்து கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிட்டு, புது ஸ்கூல் தானே அதனால என்ன இருக்குது, நம்ம எல்லாருக்கிட்டே ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு போய் உட்காரா. போய் ஃபஸ்ட் நாள் உட்காந்தோடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்கவுங்க ஸ்கூல்லேருந்து சேர்ந்து வந்த ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே எப்போவுமே அப்படி தானே இருக்கும். இப்போ போய் சும்மா 2 பேர்ட்டு பேசுகிறா. அவங்க சரியாக பேசுறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துறா. சார் வராங்க. சார் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவர் வரிசையாக அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு. அட்டெண்டன்ஸ்லாம் எழுதிட்டாங்க. அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. எடுக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, சக்தி அப்படிங்கிற பேருக்கு பதிலாக சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே இவ வந்து நம்ம பேர் சக்தி தானே, சிவசக்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ உட்காந்துருக்கா. அவர் திருப்பி 2 3 வாட்டி கூப்பிடுறாரு. கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து இவளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு, சிவசக்தி இல்லை சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்னோன்னே ஒரு சிவசக்தியோ நீ தானே, எத்தனை வாட்டி கூப்பிட்றேன், எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாளே ரொம்ப ரூடாக திட்டிடுறாரு. திட்டினோன்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. பசங்க எல்லாரும் வேற சிரிச்சிடுறாங்க. சிரிச்சோன்னே இவ ஹர்ட் ஆகி சரின்னு உட்காந்துடுறா. என்னடா ஃபர்ஸ்ட் நாள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அப்படியே போகுது. சரின்ட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறா. அப்போயும் பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, கிளாஸில் நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு இவளை கலாய்ச்சிட்டே இருக்காங்க. அது இவளுக்கு பிடிக்கவே இல்லை. அன்னிலேருந்து அந்த ஸ்கூலை விட்டு ஸ்கூல்லே போகக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து அவளுக்கு வந்து உண்டாக்கிடுது. அதை வீட்டில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் அம்மா திட்டுவாங்களோ, என்ன இதுக்கெல்லாம் போயிட்டு இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்களோன்னு பயந்துட்டு அவள் சொல்லவே இல்லை. கௌதம் கிட்டே சொன்னோன்னே, சரி வா, அதனால என்ன, நான் பார்த்துக்கிறேன், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வரான். கூப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. ப்ராப்ளம் சொன்னால் அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, நீ கிளாஸ் போ, மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் நடந்ததுன்னா சொல்லி நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளாஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. கிளாஸ்க்கு கிளம்பி போனால் கிளாஸில் அந்த சார் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாகிடுது கிளாஸு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கிளாஸ் ரொட்டீனும் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. பாக்கி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.